அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. இன்று முதலமைச்சர் உரையில் ஒரு முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கரூர் விவகாரத்தில் மட்டும் பாஜக லாபம் தேட முயற்சிக்கிறது, தமிழகத்திற்கான எந்த ஒரு நலத்திட்டங்களையும் அது இதுவரை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான உங்க பார்வை என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழக அணிங்கிறது ஆர்கே நகர்ல மோசமா ஒரு இடைத்தேர்தல் தோல்வி அடைஞ்ச பிறகு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு புள்ளியில 2019, 2021, 2024 3 தேர்தல்களில் 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் பெற்று தொடர் வெற்றி பெறக்கூடிய ஒரு அணி. இந்த அணியின் வெற்றி சூழ்ச்சியம் என்கிறது திமுக வெர்சஸ் அதிமுக அரசியல் அல்ல. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான மதசார்பற்ற அணி வெர்சஸ் பிஜேபி என்பதுதான் இந்த அணியோட வெற்றியின் சூழ்ச்சியம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி இந்த களத்தை அமைக்காமல் பாஜகவை முன்னிறுத்தி தான் வெற்றி பெற்ற களத்தை மையமாக வைத்து ஒரு சிறந்த சூத்திரதாரியான மு.க. ஸ்டாலின் அவர்கள், கலைஞரை மிஞ்சிய ஒரு சூத்திரதாரியான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வியூகத்தை அமைத்து செயல்படுகிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையில் பாஜகவை மையமாக வைத்து தன் குற்றச்சாட்டுக்களை பாஜக மீது செலுத்துகிறார். காரணம், பாஜகவிற்கு 18% கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் மற்றும் மாநில உரிமை என்ற அடிப்படையிலும் எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் உள்ள ஒரு கட்சி. எனவே மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இதைத்தான் கூறினார். பாஜகவுடன் சேர்ந்ததனால்தான் நாங்கள் 2021 தோல்வியடைந்தது கூறினார். அதற்கு பிறகு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணிக்குள் வந்திருக்கிறார் என்றால் தன்னுடைய 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் வந்திருக்கிறார் என்பது தெளிவு. இந்த சூழ்நிலையில் பாஜகவிற்கு எதிர்ப்பு அதிகம் என்பதை உணர்ந்துதான் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட தெளிவாக அவர்கள் கரூருக்கு டீம் அனுப்பியவர்கள், விக்கிரவாண்டிக்கு அனுப்பியவர்கள் தூத்துக்குடிக்கு அனுப்பினார்களா, கொடநாட்டு கொலைக்கு அனுப்பினார்களா என்று கேள்வி கேட்கிறார் என்றால் பாஜக எதிர்ப்பு வாக்குகளே வெற்றிக்கு இங்கு உத்தரவாதம் என்ற அடிப்படையில் தமிழக முதல்வர் செயல்படுகிறார். அதுபோல் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளரும் சீமானும் பாஜக எதிர்ப்பை நேற்றைய தினம் மிக கடுமையாக எடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீனவர் பிரச்சனைகளுக்கு பாஜக அரசு எந்த ஒரு செவியும் சாய்க்கவில்லை. ஆனால் தமிழகத்தில் கரூர் விவகாரத்தில் மட்டும் துரிதமாக செயல்படுவது ஏன் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, தொடர்ந்து அந்த பாஜக மையமாக வைத்து தன்னுடைய களத்தை ஆடுறாரு. பாஜகவுக்கு தமிழ் மண்ணில் எதிர்ப்பு அதிகம் என்ற அடிப்படையில் மீனவர் பிரச்சனையும் பாஜகவுக்கு எதிரான ஒரு வெப்பனாக மு.க. ஸ்டாலின் முன்னெடுக்கிறார். தங்களின் முழு தகவல்களுக்கு நன்றி திரு ரவீந்திர துரைசாமி.